உயிர் நாவில் உருவான உலகமொழி எம் செம்மொழியாம் தமிழ்மொழி. செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கென முழங்கும் மொழி, கொஞ்சம் இலக்கணமும் கெஞ்சும் இலக்கியமும் கொஞ்சி பேசும் இயல்பு மொழி. அன்னை மொழியை வழங்கி வெற்றிகள் ஒலிக்கும் இந்த பொன்னான நாளில் சாதனைகள் சங்கமிக்கும் இந்த விழாவில் திறமைகளுக்கு திசை காட்டி கனவுகளுக்கு வடிவம் கொடுத்த பிபி அகாடமியின் திறமை மிகுந்த மேனேஜிங் டைரக்டர் மதிப்பிற்குரிய தமிழ்சார் அவர்களுக்கு எங்களின் முதன்மையான வணக்கம். அவரது வழிகாட்டுதலால் முயற்சி நம்பிக்கையாக மாறியது, நம்பிக்கை வெற்றியாக மாறியது. அந்த வெற்றியை இன்று வின்னர்ஸ் மீட்டிங்காக கொண்டாடும் இந்த மேடையில் வழிகாட்டிய பிபி அகாடமியின் அனைத்து ஆசிரியர்களுக்கும், வெற்றியாளர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் பெருமையும் கலந்த என் அன்பான வணக்கம். ஜனவரி 26, 2026 77வது குடியரசு தினமான இன்று பிபி அகாடமியின் வின்னர்ஸ் மீட்டிங் சிறப்பாக நடைபெற உள்ளது. அடிமை சங்கிலி அருந்த நாள், அரசியல் அடையாளம் பெற்ற நாள், சட்டத்தின் ஆட்சி மலர்ந்த நாள், சமத்துவம் சுவாசமான நாள், ஜனநாயகம் உயிர் பெற்ற குடியரசு இந்தியாவின் புனித நாளில் எல்லோருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வு இனிதே துவங்குகிறது. நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை. ஒரு மனிதன் கனவு காணுமிடம், ஒரு தலைமுறை உயர்ந்திடும் பாதை. அந்த பாதையாகிய பிபி அகாடமியை உருவாக்கி அதற்கு அடையாளமாகவும் மாணவர்களின் வெற்றிக்கு ஆதரவாகவும் விளங்கும் பிபி அகாடமியின் மேனேஜிங் டைரக்டர் மதிப்பிற்குரிய தமிழ்சார் அவர்களை மரியாதையும் பெருமையும் கலந்து வருக வருக என வரவேற்கிறோம். விதையிட்டோர் நீங்கள், விளைச்சல் இன்று இவர்கள். அந்த உழைப்புக்கே எங்கள் மரியாதை. மாணவர்களின் முயற்சிக்கு முயற்சியாய் நின்று அறிவை அர்ப்பணித்த பிபி அகாடமியின் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தோல்வியை பாடமாக்கி வெற்றியை சாதனையாக்கிய நீங்கள் தான் இன்றைய நாளின் கதாநாயகிகள். முயற்சியை வழியாக்கி வெற்றியை வாழ்வாக்கிய எங்கள் அன்பான வெற்றியாளர்கள் அனைவரையும் பெருமையோடும் உற்சாகத்தோடும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு வெற்றியின் பின்னால் ஒரு தாயின் பிரார்த்தனை, ஒரு தந்தையின் நம்பிக்கை, அதற்கே எங்கள் வணக்கம். வெற்றிக்கு பின்னால் உறுதியாய் நின்று அன்பும் ஆதரவும் அளித்த மதிப்பிற்குரிய பெற்றோர்கள் அனைவரையும் மரியாதையுடன் வரவேற்கிறோம். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு. With great pride, we invite the first rank holder of BB Academy 12th standard, S. Sangeeta Priya. She had 583 mark in 12th public exam and the proud parents to the stage to receive this well-deserved prize. First rank holder of BB Academy in 12th standard, S. Sangeeta Priya. She got 583 mark in public exam and the proud parents received this well-deserved prize. ஃபஸ்ட்டு 583ன்றது வந்துட்டு அவ்வளோ பெரிய மார்க் இல்லை. ஏன்னா நான் போட்டு எனக்கு ஓகே, இது மற்றவங்களும் 590 595க்கு மேலே எடுத்திருக்காங்கல்ல. நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கு சரி ஓகே, எனக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், இது ஓகேன்னு. ஆனால் டியூஷன் சைட்லேருந்து எனக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு இந்த மார்க் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணார், 595க்கு மேலே தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. என்னால் முடியல, இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நான் சிஎஸ்சிஎம்ஏ கோச்சிங் போகிறேன். அங்கே படிக்கும் போது தான் எனக்கு தெரியுது இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு அங்கே கட்டின ஃபீஸ்க்காக எவ்வளோ ஒர்த்தாக சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு அங்கே போய் படிக்கும் போது தான் தெரியுது. எனக்கு எப்படின்னா இங்கேருந்து அதை ரியலைஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இங்கே கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, கோல்டன் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் இந்த கம்பல்சரி கொஷின்ஸ், அப்புறம் இந்த ஒப்பிக்க சொல்கிறது, இந்த கேம்ஸ்லாம் வச்சு மோட்டிவேட் பண்ணி வீக்கெண்ட் ஆனால் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் எந்த டியூஷனில் எனக்கு பண்ணுவாங்கன்னு தெரில. இதெல்லாம் எனக்கு என்னென்னா அங்கே நான் சிஎஸ்சிஎம்ஏ கோச்சிங் போகும்போது அங்கே படிக்கும் போது தான் தெரியுது, ரியலைஸ் பண்ணுறேன். ஓகே இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அங்கே, ஏன்னா ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி தோணுது. இன்னொன்று வந்துட்டு என் கிளாஸில் என் பேட்சில் படித்த பசங்க எப்படின்னா இவங்க சொல்கிறது பண்ணணுமா, எதுக்கு நான் ஏன் பண்ணணும், இவங்க சொன்னால் செஞ்சுணுமா, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. எதுக்கு அப்படி
ஃபீஸ் கட்டி படிக்க தானே வரும், எதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க அந்த மாதிரி எனக்கு தோணும். இது வந்துட்டு என் பேட்சில் என் கிளாஸில் படித்த பசங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்ததுன்னா இன்னும் 3 months தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ பட்டக்கல் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க. கொஞ்சம் இவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணலாம்ல. டார்கெட் கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க யோசிச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம்ல. பண்ணால் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் எடுத்த மார்க்கை விட பப்ளிக் எக்ஸாம் எடுத்த மார்க் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் எடுத்த மார்க் 90% வந்து டியூஷன் தான். இந்த 10% வந்துட்டு நான் போட்ட இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச டைமில் அந்த மாதிரி தான் படிப்பேன். எல்லோரும் மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா மார்னிங் எழுந்து படிங்க, மார்னிங் படித்தா நல்லா மைண்டில் ஏறும்னு. எனக்கு வந்துட்டு தெரில, அது கரெக்டு தான். ஆனால் எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் நைட்டில் தான் நல்லா படிப்பேன். அதில் ஆல்ரெடி சொல்லி நினைக்கிறேன், தெரில. நைட்டில் தான் நல்லா படிப்பேன். நைட்டில் படித்தா எனக்கு ஓகேவா இருக்கும். காலைல படித்தா தூங்கி வலி மாதிரி தெரில. நைட்டில் நல்லா படிப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த டைம் பிடிக்குமோ அந்த மாதிரி டைமில் படிங்க, அவ்வளோதான். ஸோ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு வந்து இன்றைக்கி இவ்வளோ மார்க் எடுத்திருக்கானா அது அவளோட ஹார்ட் ஒர்க் மட்டுமே காரணம் கிடையாது. அவளுக்கு பின்னாடி இங்கே இவ்வளோ பேரோட உழைப்புமே இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருமே நல்லா படிங்க. என்ன டவுட்ஸ்னாலுமே அப்போதைக்கப்போ உடனே கேட்டுருங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சார் வந்து உங்களுக்கு படிக்கிற கஷ்டமே தெரியக்கூடாதுன்னு தான் அதை வந்து உங்களுக்கு கேமாக மாற்றி அதில் வந்து உங்களுக்கு வந்து வின் பண்ணுறவங்களுக்கு மீட்டிங் வச்சு டிராஃபிக் கொடுத்து நிறைய வந்து என்கரேஜ் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல. அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டோன்னா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது வந்து நான் என் பொண்ணு விஷயத்துலேயே பார்த்துட்டேன். எப்படின்னா அவள் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தாலுமே 1-2 மார்க் கட் ஆஃபில் வந்து கம்மியானதால் நாங்கள் எதிர்பார்த்த எந்த காலேஜ்லையுமே எங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இவ்வளோ மார்க் எடுத்துமே நம்ம இவ்வளோ ஃபீஸ் கட்டி தான் போகிற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் வந்து டியூஷன்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது நான் இதெல்லாம் சொன்னேன். அப்பயுமே அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சஜஷன் சொன்னாங்க. எல்லா ப்ரைவேட் காலேஜ்லையுமே மெரிட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீ சீட் ஒன்று அலாட் பண்ணுவாங்க, அதுக்கு வேணால் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதேமாரி கூடவே இருந்து அதுக்கு அப்ளை பண்ணியும் கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருந்தது. ஆனால் வந்து எனக்கு அப்பயுமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அப்போ வந்து காலேஜ் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, ஆனால் வந்து நான் கால் பண்ணும் போதெல்லாம் அட்மினில் வந்து ஒரு மேம் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேசுவாங்க. இல்லை மேம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோ மார்க் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதே மாதிரி வெயிட் பண்ணோம். எங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து 1 வருஷம் இல்லை 3 வருஷம் ஃப்ரீ சீட்டு கிடச்சிது. ₹1 கூட இல்லாமல். ₹1 கூட கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. 3 வருஷமே ஃப்ரீ தான். அதுக்கு வந்து சாருக்கு தான் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க சொல்லலைன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக நாங்கள் நிஜமாவே ஃபீஸ் கட்டி தான் நாங்கள் சேர்த்துருப்போம். இன்னொன்று வந்து நான் வந்து இவளை 10th தான் இங்கே ஃபஸ்ட்டு டியூஷனில் சேர்த்தேன். அப்பயுமே வந்து சார் வந்து சொன்னாங்க டியூஷன் ஃபஸ்ட்டு எடுத்தால் 11th கோச்சிங் வந்து ஃப்ரீயாக கொடுப்போன்னு. அதேமாரி அவளுமே 10th வந்து ஃபஸ்ட்டு எடுத்தா. நான் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. 11th வந்து அட்மிஷனுக்கு வரும்போது யோசித்தேன். அப்போ சொன்னார் இதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. சரி எப்படி கேட்குறதுனே எனக்கு தெரியல. யோசிச்சுக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே வந்ததுமே சார் சொன்ன ஒரே வார்த்தை வந்து இந்த வருஷம் வந்து அவளுக்கு ஃப்ரீ கோச்சிங் மேம், அவள் டியூஷன் ஃபஸ்ட்டு வந்ததுனால அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்தது. எத்தனை பேர் இதெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. அதேமாரி 11th சொன்னார் இந்த வருஷமும் ஃபஸ்ட்டு வந்தால் 12th கோச்சிங் ஃப்ரீன்னு. ஆனால் ஒரே 1 மார்க் வித்தியாசத்தில் வந்து டியூஷன் செகண்ட் வந்துட்டா. 1 மார்க்னாலுமே செகண்டு தான். எதுவுமே கேட்க முடியல. ஆனால் அப்பயுமே நாங்கள் வந்தப்போ வந்து சார் வந்து அவள் நிறைய எஃபர்ட் போட்டா மேம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணா. அதனால் என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன். ஃபீஸில் வந்து எவ்வளோ ஆஃபர் பண்ண முடியுமோ அதை பண்ணித்தரேன்னு சொன்னார். அதே மாதிரி பண்ணியும் கொடுத்தாரு. எல்லாத்துக்குமே சாருக்கு தான் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இது எல்லாமே வந்து நீங்கள் பேரண்ட்ஸுக்கு செய்கிற ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்காக பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து இவங்களை நம்பி இங்கே சேர்த்துட்டாங்க அப்படின்றதுனால இவங்க வந்து அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுன்னு தான் இங்கே இவ்வளோ பேருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக உழைக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க. படிக்கும் போது எல்லாருமே சென்டம் எய்ம் பண்ணியே படிங்க. யாருமே வந்து ஒரு பார்டர் லைன் வச்செல்லாம் படிக்காதீங்க. ஒரு 60 மார்க் எடுத்தால் போதும் 70 மார்க் எடுத்தால் போதும்னு படிக்காதீங்க. சென்டம் எய்ம் பண்ணியே படிங்க. அதுக்கப்புறம் வர மார்க் முன்ன பின்ன இருந்தாலுமே அது பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால போடுற கோலை பெருசாகவே போடுங்க. எல்லாருமே சக்ஸஸ் ஆவீங்க. இது எல்லாமே வந்து
இன்னொரு விஷயம் வந்து என் பொண்ணு வந்து படிக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பா, அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது ஃபீஸ் கட்டுறத, டியூஷனில் படிக்கும் போதுமே டியூஷன் ஃபீஸ் இல்லாமே நான் படிப்பேன்ப்பா, நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்துடுவேன், அதேமாரி சொல்லிக்கிட்டே இருப்பா. அதே மாதிரி தான் அவளால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தா. இதேமாரி 12th முடிக்கும் போதுமே காலேஜ் ஃபீஸே நான் கட்ட வைக்க மாட்டேன்ப்பா, உன்னை கண்டிப்பாக நான் ஃப்ரீயாகவே வந்து படிச்சிருவேன், உனக்கு கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லி படிப்பா. அதே மாதிரியே அவள் பண்ணிட்டா. அதுக்குமே வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்காக இதை கண்டிப்பாக செய்யுங்க. செய்ய முடியலன்னா முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணால் நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. எக்ஸாம் நெருங்கிடுச்சு, எல்லாருமே வந்து நல்லா படிங்க, எஃபர்ட் போடுங்க, பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க. சாருமே இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் மட்டும் இல்லை சார், தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 அகாடமியாக வரணும். அதுக்கு எங்கள் எல்லாரோட விஷஸ் கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க. நாங்கள் வந்து சில டைம் வந்து வெளியே பேசும்போது யாருக்கையாவது பேசும்போது நான் ப்ரௌடாக சொல்லுவேன், என் பொண்ணு வந்து இந்த டியூஷனில் தான் படித்தா, அதனால தான் ஸ்கூலை விட நான் வந்து டியூஷனை தான் நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். இல்லை அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை அங்கே கொஞ்சம் ஃபீஸ் அதிகம், முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயுமே நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது சில டைம் வந்து நமக்கு அப்படி தான் தெரியும். ஆஸ் எ பேரண்ட்டாக எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் நம்ம கொடுக்குற ஃபீஸை விட அவங்க போடுற எஃபர்ட் வந்து பல மடங்கு அதிகம். அது வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது தான் கண்டிப்பாக தெரியும். அதனால வந்து அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்காக இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையை பிடிச்சி தூக்கி விட என்றைக்குமே யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இந்த டைம் உங்களுக்காக இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா படிங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். In 10th standard, yes, Rakshita, she got 484 marks. Along with the parents to the stage to receive the prize. ஃபஸ்ட்டு வந்து 486 எடுத்ததுக்கு வந்து நான் பிபி அகாடமிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து மெட்டீரியல் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலன்னா என்னால் வாங்கியிருக்க முடியாது. ப்ளஸ் இவங்க வந்து எப்பவுமே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, உன்னால் முடியும், ஸோ நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நானே வந்து எப்போ வந்து என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேனோ அப்போ வந்து இவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களுக்காக நான் எஃபர்ட் போட்டு படித்தேன். ப்ளஸ் இவங்க கொடுத்த ஸ்பெஷல் கோச்சிங்னால நான் இன்னும் அதிகமாக மார்க் எடுத்தேன். பட் இன்னும் அதிகமாக எடுத்துருந்துருக்கலாம். இவங்க அதிகமாக லீவ் போடாமல் வந்து படித்தா வந்து நம்மளால் முடியும். ஸோ டெய்லி லீவ் போடாமல் வந்தால் நல்லாயிருக்கும். 12th இதோட அதிகமாக மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு 590 above. எல்லாருக்கும் வணக்கம். இதே போல் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரணும். ஏன் ட்ரை பண்ண மாட்டீங்களா? நல்லா எஃபர்ட் எடுங்க, நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பின்னாடி வருத்தப்படுவீங்க, டைம் மிஸ் பண்ணிட்டோமேட்டு. ஜஸ்ட் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் கோச்சஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். பாப்பா சப்போர்ட் பண்ணுங்க, நீங்களும் நல்லா படிங்க. ஓகேங்களா? ப்ளீஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. வெளியில் கம்பேர் பண்ணி நான் நிறைய இடத்துல பார்த்தேன். நான் உங்களுக்கு இங்கே இருக்க சேஃப்டி படிப்பு இதுவெல்லாம் இங்கே வந்து வேறு எங்கேயும் கிடைக்குமான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது சரௌண்டிங்கில் கம்ப்ளீட்டாக. ஏன்னா பாப்பாவுக்காக நான் ட்ரை பண்ணுவேன். நாங்களும் இந்த பக்கம் போவோம் வருவோம், கொஞ்சம் கூட கவனிக்கல. அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் மேலே வந்து பார்க்கும்போது சாரை பார்க்கும்போது எனக்கு திருப்தி கிடச்சி. சரி, இங்கே வந்து கண்டிப்பாக வருவா, நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே போல் அவன் வந்துட்டான். +2 அவளால் பண்ண முடியும். ஸ்கூல்லேயே மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. ஏன் அதை நீங்கள் பண்ண முடியாது? பண்ணலாம் இல்லையா? யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து
அகாடமிக்கும் சாருக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் ஃபஸ்ட் லெவலில் வரணும். ஏன்னா இங்கே வந்து கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து முக்கியமாக வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு, அது இங்கே நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? மற்ற நம்ம ஒரு எந்த இடத்துல நம்ம டியூஷனுக்கு வந்து நம்பி நம்மளால் அனுப்ப முடிய மாட்டேங்குது. ஆனால் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து 100% சேஃப்டி இருக்குது, கோச்சிங்கும் இருக்குது, டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் வந்து நல்ல பேர் எடுத்து இந்த அகாடமிக்கும் நல்ல பேர், உங்களுக்கும் நல்ல பேர். ஸோ நல்லா நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் ஃபஸ்ட் லெவலில் வரணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். M. Lekha Sri. She got 564 marks and the respected parents to kindly come forward to the stage to receive the prize. நான் டியூஷன் ஃபஸ்ட்டு வருவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு நான் வந்துட்டு எய்மும் பண்ணல. நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு ஃபுல் 100% காரணம் வந்துட்டு பிபி அகாடமி தான். இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸு சார் எல்லாருமே வந்துட்டு நிறைய எஃபர்ட் போட்டாங்க. அவங்க கொடுத்த மெட்டீரியல் மட்டும்தான் ஃபுல்லாக படித்தேன். அவங்களால தான் நான் எனக்கு வந்துட்டு 564 எடுத்தேன். அது கம்மி தான். நான் வந்துட்டு ஃபுல் எஃபர்ட் போடல. இருந்தாலும் அவங்க கொடுத்ததுனால தான் இவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடியுது. அவங்க கொடுத்த மெட்டீரியல் மட்டும் படித்தாலே வந்துட்டு 90 to 95 எடுத்துடலாம். அதுக்கு மேலே நம்ம போடுற எஃபர்ட் தான் ஃபுல்லாக சென்டம் எடுக்கணும்னா. ஆனால் இப்போ அதுக்கும் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபுல்லாகவே எல்லாமே படித்தா கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும். எல்லா டீச்சர்ஸ்க்கும் சாருக்கும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எஃபர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருக்கேன். லேட்டஸ்ட் வந்து டியூஷன் ஃபஸ்ட் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மெட்டீரியல்லாம் கொடுத்து அவ்வளோ நல்லா படிக்க வச்சுட்டு பொண்ணு வந்து நல்லா படிக்கிறதுனா பிபி அகாடமியில் நல்லா கோச்சிங் பண்ணுறாங்க. அது நல்லா படிக்கிறாங்க. கோச்சிங் நல்லா சிறப்பாக இருக்குது. யாருமே இல்லை டீச்சர்ஸ் இந்த மாதிரி கோச்சிங் எங்கேயும் நான் பார்த்தல. அதனால் நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் நான் மேலும் படிக்கணும். நல்லா தான். ரொம்ப தேங்க்ஸ். 2024-25 பொதுத் தேர்வில் 2 பாடங்களில் சென்டம் பெற்றுள்ள மாணவி எஸ். சந்தியா அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் ஆல்சோ she got second rank in tuition level. சார் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து பயங்கர சப்போர்ட்டு. அதேமாரி இங்கே நான் வர்றதுக்கு வந்து எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க அம்மா தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டு. நான் வந்ததால் வந்துட்டேன். சார் வந்து பயங்கர சப்போர்ட்டு. உங்களுக்கு ஸ்கூல் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுமோ அதோடய அதிகமாக சார் பண்ணுவாங்க. நீங்கள் சார் சொல்கிறது, அப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் கேட்டு பண்ணாலே இது ரொம்ப சாதாரணம் தான். நீங்கள் அதுவரையும் இன்னும் பெரிய லெவலில் போகலாம். அதனால் நீங்கள் சாரை நம்பினாலே போதும். தேங்க்யூ. ஸோ 12th சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு டு கெட் 578 வந்து தட்ஸ் நாட் ஈஸி.
ஒரு டேயில் உட்காந்து முடிக்கிற ப்ராசஸும் கிடையாது. ஸோ டே 1லேருந்து படிக்கணும். ஐ திங்க் நான் வந்து May 1 தான் டியூஷனில் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் லேபர்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணோம், இந்த ஃபஸ்ட் டேலேருந்தே எஃபர்ட்ஸ் போகணும்னு சொல்லிட்டு எங்களை லீவ்லேயே ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ ஃப்ரம் தட் டே டில் என் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் நான் வந்து இங்கே வந்து தான் படித்தேன். ஸோ லிட்டரலாக இங்கே கொடுக்குற டைம் டேபிள், இங்கே இருக்க டெஸ்ட்டு, போர்ஷன்ஸ் ஒப்பிக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நான் வீட்டில் புக் எடுக்கும் போது எனக்கு ஒரு கொஸ்டின் பார்த்தேன்னா ஆட்டோமேட்டிக்கலி எனக்கே அந்த ஆன்சர் மைண்டில் ஓடிடும். நான் திருப்பி ரிவைஸ் பண்ணணும், படிக்கணுன்னே அவசியம் கிடையாது. ஏன்னா நான் அதை அத்தனை வாட்டி டெஸ்ட் எழுதியிருப்பேன், அத்தனை வாட்டி ஒப்பிச்சிருப்பேன் நிறைய பேர்கிட்ட. ஸோ நான் வீட்டில் படிக்க உட்காரும் போது நான் ஏதாவது விட்டுருக்கேனா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்து படிப்பேனே தவிர திருப்பி நான் உட்காந்து படிக்கிறத படிக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ ட்ரெயின் போயிடுவாங்க நம்மளை ஆட்டோமேட்டிக்காக. அவங்களே வந்து ஓகே இந்த கொஷினை பார்த்தனாலே ஓகே இதான் ஆன்சர், இப்படி வரும், இங்கே ஆரம்பிக்கும், இவ்வளோ எழுதணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒப்பிக்கும் போது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டை விடாத, இது எழுத நல்லாயிருக்கும், இந்த கைடில் கொஞ்சமாக இருக்குது ரெஃபர் பண்ண அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறதையும் ஆட் ஆன் பண்ணிக்கும் போது பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது நமக்கு எங்கேயுமே மார்க் குறைக்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் பண்ணுறவங்களால. ஸோ எங்கே கொடுக்குறத படிச்சிட்டாலே போதும், இட் வில் மேக் அஸ் டு கெட் மோர் மார்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் சென்டம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நான் மேக்ஸில் சென்டம் எடுப்பேன் நானே கடைசி வரைக்கும் நம்புறது கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் எடுத்தனா ஃபுல் கிரெடிட்ஸ் நான் கண்டிப்பாக டியூஷனுக்கு தான் கொடுப்பேன். பிகாஸ் எங்கள் அம்மா என் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவங்களுக்கு தெரியாது, அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸ்கூலில் எல்லா டீச்சரும் வருவாங்க, நடத்துவாங்க, போவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து ஓன் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். அதை எழுதுகிற அளவு என்னை ட்ரெயின் பண்ணி நான் அவ்வளோ ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்தாங்க எனக்குங்க. ஸோ சிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் அவ்வளோவா உட்காந்து நான் படித்ததே கிடையாது. அவ்வளோவா எடுத்து எக்ஸாம் முன்னாடி மட்டும்தான் எடுப்பேன். ஏன்னா நான் தெரியும் நான் இங்கே எல்லாமே படிச்சிட்டேன், நான் வந்து ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுவும் நான் ஃபுல்லாக உட்காந்து ரிவைஸ் பண்ண மாட்டேன். இந்த ப்ரோக்ராமா ஓகே இப்படி சொல்யூஷன் போடணும், கான்செப்ட் இப்படி, அவ்வளோதான். ஸோ சிஎஸ் நான் இங்கே 12th சிஎஸ் எடுக்கலன்னா நான் கண்டிப்பாக சென்டம் எடுத்துக்க மாட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுக்கப்புறமா மற்ற சப்ஜெக்ட்டும் சரி 5, 7, 8 இல்லை நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கலாம் ஈஸியாக. இங்கே கொடுக்குற ஷெடியூலை ஃபுல்லாக படித்து முடிச்சிங்கனாலே டைம் நிறையா இருக்கும் வீட்டில் போய் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து. பிகாஸ் கீ கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ஸ், 5 மார்க் எல்லாமே இங்கே கவர் ஆகிடும். சும்மா நீங்கள் கம்பல்சரி தந்தாங்க ஒவ்வொரு லைன் அது மட்டும் பார்த்தா மட்டும் போதும். ஸோ லீவ் போடாமல் நீங்கள் டெய்லி வந்து கொடுக்குற டெஸ்ட்லலாம் ஓகே நான் 20க்கு 18 எடுத்துட்டேன், அதுவே அதிகம் நினச்சா கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியாது. நான் 18 எடுத்தேன், எங்கே விட்டேன், இங்கேயே 18 எடுக்க முடியுதுன்னா அப்போ எக்ஸாமில் எப்படி ஃபுல் மார்க் நம்மளால் எடுக்க முடியும்னா இது சார் நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க என்கிட்டயே. ஸோ இங்கேயே நம்ம 18 எடுத்துட்டோம், அங்கே போய் எடுத்துருவோன்னா வராது. ஸோ இங்கேயே 18 எடுக்கிறோம், அப்போ நம்ம அங்கே போய் எப்படி நிறையா எடுப்போம். ஸோ நீங்கள் அது இங்கேருந்தே ஒர்க் பண்ணணும். மேக்ஸ் வந்து டெய்லி போட்டால் தான் வரும். ஏன்னா ஒரு சம் எனக்கு தெரியும், நான் போட்டுவேன் நான் நினச்சி கேப் விட்டேன்னா அடுத்த நாள் அந்த சம் எடுக்கும் போது நானே தப்பு பண்ணுவேன். என்னடா போன வாட்டி போட்டோம் இந்த வாட்டி தப்பு பண்ணுறோம், எங்கே நான் ஸ்டக் ஆகுறேன்னே எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்ச சம்மாக இருந்தாலும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணோம். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா சம்மும் தெரியுதா அப்படிங்கிறது இல்லை, சென்டம்க்கு கான்செப்ட் தெரியுதா, இந்த சம்னா இப்படி தான் போடணும். ஏன்னா நான் 12th எக்ஸாம் எழுதும் போது எனக்கு 2 5 மார்க்குமே ஒரு ஆப்ஷனில் வந்து கிரியேட்டட் சம் தான். ஆனால் எனக்கு தெரியாது அது கிரியேட்டட், அதனால நான் தைரியமாக போட்டேன். ஆனால் கிரியேட்டட் சம் போடுறதுக்கு வந்து கான்செப்ட் தரவா தெரியும். ஏன்னா ஒரு சம் எனக்கு ப்ராபபிலிட்டிலேருந்தே கிரியேட்டட் சம் தான். ப்ராபபிலிட்டி ஈஸி எல்லாரும் போட்டுருவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எனக்கு அங்கே ப்ராபபிலிட்டியில் கிரியேட்டட் சம் எனக்கு தெரியாது எனக்கு அது எப்படி போடணும்னு. ஸோ ஈஸியான கான்செப்ட் தரவா பார்க்கணும், எங்கே எப்படி கேட்டாலும் போட தெரியணும். அதுவும் இங்கே கவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா எனக்கு லாஸ்ட் மினிட்லலாம் மற்ற பேரோட கொஷின் பேப்பர் எடுத்து அதை அவங்களே அனலைஸ் பண்ணி அவங்களே அதுலேருந்து இம்பார்ட்டன்ஸ் எடுத்துட்டு, ஸோ எனக்கு தேடுற வேலையே கிடையாது. கொடுக்குறாங்களா, படிக்கிறேன்னா, எழுதுறேன்னா, அவ்வளோதான். ஸோ நான் தேடுறதே கிடையாது, எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க கொடுக்குறத நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதும், சூப்பராக மார்க் எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒன்றே ஒன்று தான், ரொம்ப கொஞ்சம் மொக்க போகிறேன்னு தப்பாத்துக்காதீங்க. ஏன்னா என் பொண்ணு மேலே எதாவது நிற்கும் போதே நான் கீழேருந்து இன்னுமா வரலன்னு அது மாதிரி உங்களுக்கு போர் அடிக்குன்னு தெரியும். கோச்சிக்காதீங்க, உங்கள் லைஃப் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சார் பார்த்துப்பாங்க. இப்போ அப்பா வந்து வீட்டை பார்த்துக்க போகிறாரு, அம்மா வீட்டை பார்த்துக்க போகிறாங்க. நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு வேலை படிக்கிறது மட்டும்தான். இவங்களால எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்க போகிறீங்களா, இல்லை 2 லட்சம் வாங்க போகிறீங்களா, 5 லட்சம் வாங்க போகிறீங்களா, இல்லை வெறும் 10,000 ரூபாய் தான் வாங்க போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போக போகிறீங்கிறது சப்போர்ட் பண்ண சார்லாம் இருக்காங்க, இந்த டீம்லாம் இருக்குது. பட் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ண போகிறது நீங்கள் தான். நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரி ஒரு 10,000 20,000 ஒரு சாதாரண சேலரியில் போய் உட்காருவீங்க. பட் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு பொசிஷனில் இருக்கும்போது சாருக்கெலாம் அது எவ்வளோ பெருமை, உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் எவ்வளோ பெருமை. அதனால் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது.
ஒரு மாதம் ஒரு 5 லட்ச ரூபா சேலரி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம லைஃப் எவ்வளோ லக்ஸரியாக இருக்கும். பணம் வேணான்னுவோம், ஆனால் பணம் தான் முக்கியம். படிப்பால் மட்டும்தான் நம்ம ஒரு பெரிய உயரத்துக்கு போக முடியும். வேற நீங்கள் வேற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால உங்கள் லைஃப் வந்து ஒரு பெரிய லெவலில் வேற லெவலில் போகிறதுக்கு படிப்பு மட்டும்தான் முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நினச்சா முடியும். ரொம்ப அதிகமாக பேசியிருந்தா சாரி. 10ஆம் வகுப்பில் 400க்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. முதலாவதாக சி லிக்ஷயா 500க்கு 470 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். எஸ் அனுஷ்கா 500க்கு 441 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். டி தன்யஸ்ரீ 500க்கு 441 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். எம் அனிதா 500க்கு 415 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஏ அஸ்வதி 500க்கு 413 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். எம் பிரியதர்ஷினி 500க்கு 414 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஆர் காயத்ரி 600க்கு 560 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. எம் ஜொஹாரா ஆஃப்ரீன் 600க்கு 503 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். எஸ் ஸ்ருதி 600க்கு 500 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இந்த வாட்டி வர ரிசல்ட்டை ஒன்று பெருசாக பண்ணலாம் அப்படின்றதும் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். புரியுதா? இத்தனை வாட்டி 12th நம்ம வந்து உள்ளே கூப்பிட மாட்டோம், ஏன்னா நெக்ஸ்ட் இயர் அவங்க வராது. இப்போ யார் டியூஷன் ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்தாலும் அவங்கள மட்டும் தான் என்கரேஜ் பண்ணுவோம். இந்த வாட்டி இப்போ வரப்போகிற ரிசல்ட்டில் 12th அந்த இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றோம். புரியுதா? 12th 500க்கு மேலே எடுத்தாலே, 12th 500க்கு மேலே யாரெல்லாம் எடுத்தாலும் இப்போ யாருமே இங்கே கூப்பிட்டுருக்க மாட்டோம். புரியுதா? எவ்ரி லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 10th கூப்பிடுவோம், 11th கூப்பிடுவோம், 12th ஃபஸ்ட்டு 2 பிளேசஸ் யார் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரிவார்ட் இருக்கும். ஏன்னா அவ்வளோதான் இங்கே இடம் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா 12th இங்கே படித்து 500க்கு மேலே எடுத்தாலும் அவங்களுக்கும் ரிவார்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். புரியுதா? அதெல்லாம் பெருசாக வெளியே ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலான் இருக்கு. செம்ம ப்ரௌடாக இருக்கும். எல்லாரையெல்லாம் கூப்பிட மாட்டோம், வின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கூப்பிட போகிறோம். யூஸ் பண்ணிக்கோ. பேரண்ட்ஸும் வருவாங்க. பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ், யூஸ் பண்ணிக்கோ, மிஸ் பண்ணுறாரு. புரியுதா? கடைசி டைம் வந்துட்டு டே அண்ட் டேட்டாக படி, மார்னிங் படி, ஈவினிங் படி, டியூஷனில் படி, ஸ்கூலில் படி, எல்லா டைமும் படிச்சுட்டு தான் இருக்கணும். புரியுதா? கொஞ்ச நாள் 1 மந்த் தான் இருக்குது. கொஞ்சம் சீரியஸாக புரிஞ்சுட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுன்னா சூப்பராக மார்க் எடுக்கலாம். பேனரில் ஃபோட்டோ வரணும். அது 500 இருக்கட்டும் 400 இருக்கட்டும், உங்கள் ஃபோட்டோ அந்த பேனரில் 1 இயருக்கு இருக்கணும். அதை மெயின் எய்மாக வச்சுக்கு. புரியுதா? மினிமமாக அதையாச்சும் நீ எடு. பேரண்ட்ஸை நேரில் வந்து எல்லாராலையும் அப்ரிஷியேட் பண்ண முடியுமானா அதெல்லாம் ரேரு. டெடிக்கேட்டாக உட்காந்து டே அண்ட் நைட் இதுக்காகவே படித்தா மட்டும் தான் முடியும். ஆனால் நிறைய பேரால பாசிபிள் கிடையாது. அட்லீஸ்ட் உன் பேரண்ட்ஸ் நீ எதனா பண்ணணும்னு நினச்சினா மினிமமாக உன் ஃபோட்டோவை பேனரில் வராமல் பார்த்துக்கோ. ஏன்னா பேரண்ட்ஸ் நிறைய வாட்டி இந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வராங்க. உங்களை பார்க்கணுன்றதுக்காக அத்தனை வாட்டி போயிட்டு வராங்க. அவங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்குது. உங்கள் பேனரில் உன் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். டியூஷன் ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் எடுத்துட்டா செம்ம பெரிய பெருமை. லைஃப்பில் மறக்கவே மாட்டேன், பேரண்ட்ஸும் மறக்க மாட்டாங்க, நீயும் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும். புரிஞ்சா? மிஸ் பண்ணிடாது. ஏன்னா காம்படிஷன் இங்கே இருக்க உங்களுக்குள்ளே மட்டும் தான் வச்சுருக்கும். உனக்கு ஸ்கூல் ஃபுல்லாக வைக்கல, அதே மாதிரி கேர்ள்ஸ் ஃபுல்லாக பாய்ஸ் ஃபுல்லாக அப்படி கூட வைக்கல. நம்ம டியூஷனில் ஸ்டேட் லெவல்லையும் வைக்கல. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே தான் காம்படிஷன். புரியுதா? அதில் கூட நம்மளால் மேலே வர முடியும்னா கஷ்டம். அவர் சொல்கிறது மட்டும் கரெக்டாக போகும். ஆஃபேலி கோட்டையெல்லாம் இங்கே கணக்கு வர போகுது. நம்ம பப்ளிக்கில் தான் நமக்கு மார்க் வரும். எனக்கு வந்து மேக்ஸில் சென்டம் எடுக்கணும்னு இருக்குது. அப்புறம் எங்கள் அண்ணனோட 1 மார்க்காக அதிகமாக எடுக்கணும்னு இருக்குது.